தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து அருண் கோயல் ராஜினாமா. தலைமை தேர்தல் ஆணையருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விலகியதாக தகவல். ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் ஓய்வு பெற்ற நிலையில் மேலும் ஒருவர் ராஜினாமா. ஒற்றை ஆணையரின் கீழ் தேர்தல் நடைபெறுமா அல்லது புதிய சட்டப்படி ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்களா என்று எழுந்துள்ள கேள்வி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் போட்டி. திமுக கூட்டணியில் இணைந்த மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் அறிவிப்பு. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு. 21 தொகுதிகள் நேரடியாக போட்டியிடுகிறது திமுக. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய திமுகவினரிடம் இன்று நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுகவில் விருப்ப மனு அளித்தவரிடம் நேர்காணல் நடத்தும் இபிஎஸ். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கைது. 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போதைப் பொருள் தடுப்பு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி. உணவுப் பொருள் என்று 3 ஆண்டுகளில் 3500 கிலோ போதைப் பொருட்களை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் மீது குற்றச்சாட்டு. கோடிக்கணக்கான பணத்தை சினிமா கட்டுமான தொழிலில் முதலீடு செய்ததாகவும் என்சிபி தகவல். மாசி அமாவாசை ஒட்டி அங்காளம்மன் கோவில்களில் நடந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி. ஆகாயத்தில் தொங்குவது, சக்கரத்தின் மீது சுற்றுவது என்று நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். வேலூரில் நடைபெற்ற மயான கொள்ளையில் பாலாற்றில் கவிழ்ந்த 60 அடி உயர தேர். ஒருவருக்கு காயம், எதிர் திசையில் இருந்ததால் உயிர் தப்பிய காவலர்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 3 விசைப்படகுகளுடன் 22 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கையின் காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. தூத்துக்குடி அருகே குளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிறார்கள் 3 பேர் உயிரிழப்பு. உறவினர்களுடன் குளிக்க சென்ற போது ஆழமான பகுதியில் சிக்கியதால் விபரீதம். இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வான நீட்டிற்கு விண்ணப்பிக்க அவகாசம். வரக்கூடிய 16ஆம் தேதி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜனசேனாவுடன் பாஜக கூட்டணி உறுதியானது. 3 கட்சிகளும் இணைந்து கூட்டாக அறிக்கை. அருணாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட உலகிலேயே நீளமான இரட்டை சுரங்க பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. टनल से गुजरता हुआ पहला काफिला देखने से जरूर जैसा कि आप सभी देख पा रहे हैं. வடகிழக்கு மாநிலங்களில் எல்லை கிராமங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சனம். தமிழ்நாட்டில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜீன்ஸ், லெகின்ஸ் போன்ற ஆடைகளை அணிய வேண்டாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளார். நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளை காப்பாற்றாவிட்டால் ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் அபகரித்துக் கொள்ளும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நாடு 18வது பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. மக்களவை தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்தி முடித்துவிட தேர்தல் ஆணையம் வேகம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.
1985ஆம் ஆண்டு கேடர் IAS அதிகாரியான அருண் கோயலுக்கு வரும் 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். 2 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை கொண்ட தேர்தல் ஆணையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 3வது தேர்தல் ஆணையராக இருந்த அனுப் சந்திரபாண்டே ஓய்வு பெற்றார். இதனால் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர் அருண் கோயலுடன் சேர்த்து தேர்தல் ஆணையர்கள் எண்ணிக்கை 2ஆக குறைந்தது. தற்போது மற்றொரு தேர்தல் ஆணையரான அருண் கோயலும் ராஜினாமா செய்துள்ளதால் பொது தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராஜினாமாவை தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பாமல் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கே அருண் கோயல் அனுப்பியதும் பல்வேறு கேள்விகளுக்கும் வித்திட்டுள்ளது. அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஏற்றுள்ளார். இதன் பின்னணியில் தலைமை தேர்தல் ஆணையர் உடனான கருத்து வேறுபாடே காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக மாநில வாரியாக அரசியல் கட்சிகளிடமும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய போது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் மாறுபட்ட கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கருத்து மோதலே அவர் ராஜினாமா செய்ய முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய அரசின் அழுத்தம் இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் திடீர் ராஜினாமா ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளின் திட்டமிட்ட அழிப்பை தடுக்காவிட்டால் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தால் அபகரிக்கப்படும் என்றும், மேலும் வீழ்ச்சியடைந்த ஜனநாயக அமைப்புகளின் வரிசையில் கடைசியாக தேர்தல் ஆணையமும் சேர்ந்துவிடும் என கார்கே கூறியுள்ளார். தேர்தல் ஆணையரின் ராஜினாமா தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குள்ளாக்கிவிடும் என கூறியுள்ள மூத்த பத்திரிகையாளர் ஷியாம், தேர்தலை திட்டமிட்டு தள்ளி வைக்கும் முயற்சியாக கூட இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக மாற்றும். அதை நினைத்துத்தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். இந்த நாட்டின் சுதந்திரமான ஜனநாயக அமைப்புகள் ஒவ்வொன்றாக ஏதாவது ஒரு வகையிலே அவை மாற்றி அமைக்கப்படுகின்றன. அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வகையில் பின்னடைவாகத்தான் இருக்கும். காரணம், இவர் ராஜினாமா செய்திருந்தாலும் தேர்தல் முடிவடையும் வரை நீங்கள் தான் தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை. அதற்கென்று ஒரு எல்லா விதமான ஒரு பணிகளுக்கும் ஒரு நோட்டீஸ் பீரியட் என்பது உண்டு. தேர்தல் ஆணையர் அருண் கோயலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்பது பற்றி மத்திய அரசும் அருண் கோயலும் விளக்கமளிக்க வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்த ராஜினாமாவால் இப்போது அது ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக மாறிவிட்டது. என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். அருண் கோயல் என்பவர் என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அலுவலகத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய மனதுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன இவர்கள் கேட்டார்கள். அந்த விஷயம் என்ன என்பது அருண் கோயல் விளக்கினால் நன்றாக இருக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில தினங்களே உள்ளதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயலின் ராஜினாமா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தேர்தலை ஒற்றை தேர்தல் ஆணையர் நடத்தி முடிப்பாரா அல்லது தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2 தேர்தல் ஆணையர்கள் இல்லாத நிலையில் ஒற்றை தேர்தல் ஆணையர் முறை மீண்டும் வருமா அல்லது புதிய சட்டப்படி தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 324வது விதியின்படி உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்புதான் தேர்தல் ஆணையம். 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேர்தல் நடத்தும் இந்த அமைப்பு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை அவ்வப்போது குடியரசுத் தலைவர் முடிவு செய்து கொள்ளலாம் என விதி எண் 324 கூறப்பட்டுள்ளது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பது தற்போது நடைமுறையாக உள்ளது. 1989ஆம் ஆண்டு வரை தலைமை தேர்தல் ஆணையர் என்ற ஒற்றை உறுப்பினர் அமைப்பாக இருந்த தேர்தல் ஆணையம் பின்னர் 3 பேர் கொண்டதாக மாறியது. தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையத்தில் தனிநபரின் அதிகாரத்தை தடுக்கவும் ஜனநாயகத்தை உறுதி செய்யும் விதமாகவும் 3 தேர்தல் ஆணையர் முறை இருக்கிறது. தற்போது தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இல்லாத நிலையில் மீண்டும் ஒற்றை உறுப்பினர் என்ற நிலைக்கு சென்றுள்ளது.
2 தேர்தல் ஆணையர்களின் பதவி காலியாகியுள்ள நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே முழு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் முன்பு இருந்ததைப் போல குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் ஒற்றை தேர்தல் ஆணையர் முறை மீண்டும் வருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மறுபுறம் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க மத்திய அரசு புதிய சட்டத்தை இயற்றியுள்ள நிலையில் அந்த புதிய சட்டத்தின்படி புதிதாக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கவும் வாய்ப்பும் உள்ளது. புதிய சட்டத்தின்படி பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமர் பரிந்துரைக்கும் அமைச்சர் ஒருவர் என 3 பேர் அடங்கிய குழு பரிந்துரைக்கும் நபரை குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையராக நியமிப்பார். புதிய சட்டத்தின்படி தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் தலைமை நீதிபதி நீக்கப்பட்டு ஆளும் கட்சியின் அமைச்சர் நியமிக்கப்படுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் ஆளும் கட்சிக்கு ஆதரவானவர்கள் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகின்றன. தேர்தல் ஆணையம் ஒற்றை உறுப்பினர் முறைக்கு மாறுமா அல்லது புதிய சட்டத்தின்படி நியமனம் இருக்குமா என வரும் நாட்களில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நகர்வுகளும் பரபரப்புகளை பற்ற வைப்பதாகவே இருக்கும் என எதிர்பார்க்கலாம். 2019 ஆண்டு ஃபார்முலாவின்படி கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை திமுக நிறைவு செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 இடங்களும், மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடமும் வழங்கப்படும் என்றும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. நேற்று டெல்லியில் இருந்து சென்னை வந்த காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் முகுல் வாஸ்னிக், தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் ஆகியோர் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை நடத்திய பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்றனர். அங்கு திமுக தலைவர் MK ஸ்டாலினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 2019 ஆண்டு தேர்தலைப் போலவே காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளும், புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியும் என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவை எந்தெந்த தொகுதிகள் என்பதை பேசி முடிவெடுப்போம் என காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். Every day, Modi and the government is trying to attack the pride of Tamil Nadu, to fight against this divisive, anti-people, anti-poor government which is ruling in the country. Indian National Congress and Dravida Munnetra Kazhagam has arrived in a clear-cut alliance path. Details of the things we will discuss, the local leadership discuss and decide. There will be no issue. இதனிடையே திமுகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த மக்கள் நீதி மையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியில் இணைந்தது. சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற கமல்ஹாசனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று வரவேற்றார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்த கமல்ஹாசன்